வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்போ நம்ம ECR உத்தண்டியில் இருக்கக்கூடிய டோல்கேட் முன்னாடி நிற்கிறோம். இன்னைக்கு சண்டே ஏப்ரல் 14th. இன்னைக்கு ஏர்லி மார்னிங் இங்க வந்ததுக்கான காரணம் கார் ஸ்பாட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. வேர்ல்டு வைட் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டிவிட்டி அது. கார் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ் கார்ஸ், லக்ஸரி கார்ஸ், ரேரான கார்ஸ், சூப்பர் கார்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ரோட்ல போகும்போது அதை பார்க்கறது, போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது. அண்ட் இப்போ இந்த சோஷியல் மீடியா ஏரால அது எல்லாமே போஸ்ட் பண்ணி அது ஒரு ஹாபியா, ஒரு ஆக்டிவிட்டியா பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு சில கார் ஸ்பாட்டர்ஸை இன்னைக்கு பார்க்கலாம், அவங்களுடைய ஒன் டே லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். ஸோ நம்ம கூட ஒரு 3 கார் ஸ்பாட்டர்ஸ் இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். ஸோ இவர் அன்சாரி எக்ஸ்பென்சிவ் கார்ஸ் சென்னை அப்படிங்கிற பேஜ் வச்சிருக்கிறவர். ஸோ இவர் சந்துரு லக்ஸரி கார்ஸ் சென்னை வச்சிருக்கிறவர். இவர் மதிவானன் கிரேசி கார்ஸ் சென்னை அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்கிறவங்க. ஸோ இவங்களுக்கு யூடியூப்லேயும் சேனல்ஸ் இருக்கு, கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இவங்க ஃபேஸை பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்க போடுற கார் கண்டென்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, மில்லியன் கணக்கில் வியூஸ் போகிறதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்த்த நிறைய கார் கண்டென்ட்ஸ் இவங்க போட்டது தான். ஸோ இவங்களுடைய ஒன் டே லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கார் ஸ்பாட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கார்ஸில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? ஸோ உங்கள் கார் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி சொல்லுங்கள். எந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு இந்த கார் மேலே அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஐ எம் ஏ கார் என்தூசியாஸ்ட். சின்ன வயசுலேருந்தே நார்மல் கார்ஸ் பார்த்து ஒவ்வொரு கார்ஸும் லிஸ்ட்டில் எழுதி வச்ச ஞாபகம்லாம் எனக்கு இருக்குது. 120, 121, ஈவன் வந்து மாடல் உட்பட. இப்போ அம்பாசிடர் நோவானா அம்பாசிடர் நோவா, அம்பாசிடர் செலக்ட், அந்த மாதிரி புதுசாக எழுதி அப்போலேருந்து நான் வந்து கார் என்தூசியாஸ்டாக தான் இருக்கேன், ஃபாலோ பண்ணுறேன். தென் நான் இங்கே ப்ரொஃபஷனுக்காக சென்னை வந்தப்புறம் சூப்பர் கார்ஸ் நம்ம முன்னாடி இன்டர்நெட்டில் பார்த்தது தான் உண்டு. இங்கே சென்னை வந்தப்புறம் தான் வந்து நாங்கள் டைரெக்டாக சூப்பர் கார்ஸே ஸ்பாட் பண்ண ஆரம்பித்தோம். தென் ஒரு 1.5 year 2 years வந்து ஜஸ்ட் வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு மட்டும் போவோம். தென் ஏன் நம்மளும் ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் ஐ ஹவ் ஸ்டார்டட் இன்ஸ்டாகிராம் பேஜ் கால்டு கிரேசி கார்ஸ் சென்னை. அண்ட் தென் நம்ம ஃபாலோ ஆன் யூடியூப்லேயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அந்த சூப்பர் கார்ஸ் மேலே இருக்க பேஷனால தான் நாங்கள் இந்த பேஜை ரன் பண்ணுறோம். எவ்ரி சண்டே வந்து இதுக்காகவே நாங்கள் டெடிகேட் பண்ணி, ஈவன் தோ நாங்கள் 6 days ஒர்க் பண்ணால் கூட வீக்லி நாங்கள் இந்த ஒன் டே வந்து இதுக்காக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோஸ் ஷூட் பண்ணி வியூவர்ஸ்க்கும் பார்க்குறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது சூப்பர் கார்ஸ் வந்து நாங்கள் டேரெக்டாக பார்க்கறதுக்கு. ரேர் கார்ஸ் அண்டு எக்ஸ்க்ளூசிவ் விண்டேஜ் கார்ஸ் எல்லாமே சென்னையில் பார்க்க முடியுது. இதுவே நிறைய பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ தட் நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணி போடுறதுனால அவங்களும் அதை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நிறைய வியூவர்ஸ் வந்து இதுக்காகவே இதை பார்த்துட்டு எந்த லொக்கேஷன் பார்த்துட்டு வந்து அவங்க டேரெக்டாக எங்கள் கூட வந்து ஸ்பாட்டும் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன? பை ப்ரொஃபஷன் என்ன பண்ணுறீங்க? இது உங்களுடைய பேஷன் தானே? எஸ். ஸோ பை ப்ரொஃபஷன் என்ன பண்ணுறீங்க தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்து ஒரு B.Pharmacy கிராஜுவேட், கம்ப்ளீட்டட் மை MBA. நான் வந்து ஃபார்மா சேல்ஸில் ஒர்க் பண்ணுறேன். அரௌண்ட் 5 years நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ப்ரோ? என் நேம் அன்சாரி. நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட்டு ஒரு 10 years-ஆகவே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஐடியில். ஓகே. சின்ன வயசுலேருந்தே கார் மேலே கிரேஸ் எப்பவுமே இருக்குது. அதனால் ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்தே இப்போ பார்த்ததால ஸோ இப்போ நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஏகப்பட்டமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போயே அதை அப்லோட் பண்ணலாமே சொல்லி தான் அப்படியே ஆன்லைனில் ஒரு பேஜ் ஆரம்பித்து இன்ஸ்டாவில் அப்படியே அப்லோட் பண்ணோம். அது பார்த்தா நல்லா ரீச் ஆகிருக்கு. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிலே ஃபுல்லாக இப்போ வீக்லி ஒன்ஸில் வந்து சண்டேஸ் ஆனால் இங்கே வந்து ஸ்பாட் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் மதியெலாம் பழக்கம் பண்ணது எனக்கு எல்லாமே. ஸோ எப்போ இந்த கார் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிங்க? லாஸ்ட் 1 year-ஆக நாங்கள் இங்கே கார் ஸ்பாட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். பட் அது முடிந்து பார்த்துட்ருக்கோம். பட் ஆனால் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 years தான் ஆகுது. நம்ம பேசிகிட்டே இருக்க டைமில் இங்கே ஒரு G-Wagon வருது. இட்ஸ் அ பிராண்ட் நியூ G-Wagon டு சென்னை. இந்த கார் ஸ்பாட்டிங்க்கு பெஸ்ட் பிளேஸ்னா என்னன்னு சொல்லுவீங்க? இப்போ நம்ம ஆல்ரெடி ECR தான் இருக்கோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் கார் ஸ்பாட்டிங்க்கு பெஸ்ட் பிளேசஸ் ஏதாவது இருக்குது? கார் பார்த்தீங்கன்னா அடையாறு இருக்குது, ஆழ்வார்பேட்டெலாம் இருக்குது, நுங்கம்பாக்கம் இருக்குது, அந்த மாதிரி போட் கிளப் இருக்குது. ஓகே. நம்ம ECR இருக்குது. ஓகே. இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். சூப்பர் கார்ஸ்லாம் வேறு பார்க்கலாம். வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சண்டேஸில் நிறைய காரே பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட F8 ஒன்று வந்து பாருங்கள், ஃபெராரி ரேர். சென்னையில் பார்க்க முடியாது இந்த காரை பாருங்கள், F8 பாருங்கள் ஃபெராரி. ஸோ நீங்கள் ஸ்பாட் பண்ணதுலேயே ரொம்ப எக்ஸாட்டிக்கான கார் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஸ்பாட் பண்ண லக்ஸரி கார் ஸ்பாட் பண்ணியிருக்கேன். ரோட் சைட் ஸ்பெக்டர்னு ஒரு கார் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இந்தியாவில் லான்ச் பண்ணதுக்கு முன்னாடியே ஸ்பாட் பண்ணேன் இந்த காரை. ஓகே. அது பார்த்தீங்கன்னா வியூஸ் 37 மில்லியன் 38 மில்லியன் போயிட்டு இருக்கு. ஓ ஓகே. அதுதான் இட்ஸ் ஏசியாஸ் ஃபர்ஸ்ட். ஓ ஓகே. லான்ச்சே ஆகாத முன்னாடி நாங்கள் ஸ்பாட் பண்ணிட்டு வந்த காரை. அது நான் மட்டும் தான் பண்ணது. சடனாக தீபாவளி அன்னைக்கு பண்ணது அது. போன தீபாவளி அன்னைக்கு? ஆமாம். அது கரெக்டாக நல்லா ரீச் ஆகிடுச்சு அதுக்குள்ள. ஓகே. நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப எக்ஸாட்டிக்கானது இருந்தாலும்? எஸ். நான் பார்த்ததுல ரொம்ப ரேரஸ்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச மைண்டுக்கு பிடிச்சது வந்து Lamborghini Aventador SV Roadster. ஓகே. இட்ஸ் ஆக்சுவலி இந்தியாஸ் ஒன்லி ஒன். பட் சேட் ஸ்டோரி என்னென்னா இப்போ அது சென்னையில் இல்லை. அப்படியா? நான் அந்த வண்டியை 2 தடவை பார்த்துருக்கேன், 2 தடவை மிஸ் பண்ணியிருக்கேன். ஒரே தடவை தான் நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம்.
ஆனால் இப்போ வண்டி இல்லை. சென்னை மிஸ்ஸஸ் இது எஸ்வி லாட். நீங்கள் ஸ்பாட் பண்ணதுலேயே ரொம்ப எக்ஸாட்டிக்கானதுன்னா எஸ்விஜி, லேம்போகினி எஸ்விஜி. ஓகே. ஸோ அதுவும் இந்த ஈசிஆரில் தான்? ஈஸியாரில் தான் ஸ்பாட். ஃபஸ்ட் டைம் இங்கே தான் பார்த்தோம், ஒரு ஈவெண்ட்டில் வந்தது. அதுக்கப்புறம் இப்போது ரேப் பண்ணிருக்காங்க வேறு கலருக்கு. ஸோ இப்போ சூப்பர் கார்ஸ் எல்லாம் ஸ்பாட் பண்ணுறீங்க, பட் அந்த ஓனர்ஸை மீட் பண்ணி பேச முடியுதா? ஏன்னா இப்போ இந்த கார் ஸ்பாட்டிங்கில் வேர்ல்டு வைட் ஃபேமஸ் வந்து டேனியல் மேக் இல்லையா? எஸ். ஸோ அந்த வாட் டு யூ டூ ஃபார் லிவிங் அப்படிங்கிற கேள்வி கேட்பார் இந்த சூப்பர் கார் ஓனர்ஸில். அந்த மாதிரி எதுவும் ஃபார்முலேட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு நம்ம பண்ண முடியுமா? நாங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, ஆனால் ஒரு இனர்ஷியா எங்ககிட்ட இருக்குது. ஏன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அது கொஞ்சம் ஒரு இனர்ஷியா இருக்குது எங்கிட்ட. பட் மேபி இன் ஃபியூச்சர் டேஸில் நாங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் டைரெக்டாக அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. ஓகேவும் சொல்லலாம், ஸோ நோன்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிறோம் நாங்கள். சரி ஓகே ஸ்பாட் பண்ணுறோமா அவ்வளோதான், சரி எங்களுக்கு ஒரு ஹாப்பி அவ்வளோதான், சரி அப்படியே நாங்கள் வந்துடுது. போஸ்ட் பண்ணுற ரீல்ஸ் வந்து நாங்கள் டேக் பண்ணுறோம் அவங்களுக்கு. ஓகே. தே ஆர் லைக்கிங். ஃபியூ சூப்பர் கார் ஓனர்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க, மெசேஜும் பண்ணோம். மெசேஜும் நாங்கள் டேரெக்டாக பண்ணால் ரிப்ளையும் பண்ணுவாங்க. எல்லாருக்கிட்டையும் நாங்கள் போயிட்டு பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் இனிஷியாவாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வரீங்களா? நீங்கள் யாருமே ஈஸியாக கிடையாதுல்ல? ஸோ இவ்வளோ தூரம் ஒரு 50 to 100 kilometers ட்ராவல் பண்ணி வந்து இதை பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான ஃபீலிங் இருக்கா? கண்டிப்பாக எப்போ சண்டேஸ் வரும்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சண்டேஸில் எப்போ வந்து பார்த்து இப்படி வந்து பார்த்துட்டு வந்து ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீக் எல்லா வேணாலும் ஒர்க் பண்ணுவோம். வீக் டேஸ் எல்லாமே சண்டே வந்தாலும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டு ஒரு நம்மளுக்கு ஒரு 3 to 4 hours கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பி இருக்கும். ஸ்பாட் பண்ணிட்டு கொஞ்சம் இது பண்ணிப்போம். வரலனா தான் ரொம்ப ஃபீல் ஆகிடும். எந்த காருமே வரலாம் கம்முன்னு திரும்பி தான் போகிற மாதிரி இருக்கும். அது மோஸ்ட்லி எல்லாமே நடக்கும். நம்ம டெய்லியுமே ஸ்பாட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. வீக்ஸ் ஒரு நாள் இருப்போம். அந்த வீக்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி தான் சொல்ல போனால். ஒரு சில வீக்ஸ்லாம் வந்து வரவே வராது, திரும்பி சும்மா தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது அப்போ மட்டும் கிடைக்கிறதுனால வருவாங்கன்றனால தெரிஞ்சனால நம்ம வந்து இங்கே சண்டேன்னா கன்ஃபார்ம் வந்துட்டோம்னா நமக்கு ஒரு என்ஜாய் கிடைக்கும். நீங்கள் வாங்கணும் அப்படின்னு மைண்டில் வச்சுருப்பீங்க இல்லையா உங்கள் ட்ரீம் கார் அப்படின்னு? ஸோ அது என்னவா இருக்கும்? ஆப்வியஸ்லி இட்ஸ் அ ஃபெராரி 812 GTS. ஓகே. உங்களுக்கு பிரதர்? சூப்பர் கார்ஸ்னு சொன்னால் இருக்கு. யுராக்கன் இருக்குது, லம்போனி யுராக்கனில் தான் ஓகே, அது ஓகேவா இருக்கு எனக்கு. அவர் ஒரு கராஜே பில்ட் பண்ணணுன்னு இருக்காரு. அதனால் ஸ்டார்டிங் ஃப்ரம் லேம்போ. எல்லா லேம்போ பிராண்டும்? ஆமாம், லேம்போ கொஞ்சம் நல்லா பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால் அது லேம்போனி இது போகலான்னு. ஓகே. உங்களுக்கு? எனக்கு கார்னா செவர்லெட் கேமரோ ZL1. ஓ சூப்பர். ஆனால் இங்கே செவர்லெட் கேமரோ இங்கே எங்கேயுமே கிடையாது ஓகே. தமிழ்நாட்டில். நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் அவர் ஃபியூச்சரில் ஸ்பாட் பண்ணணும் சென்னையில் செவர்லெட் கேமரோ. யாராவது கேர்னெட்டில் கூட யாராவது இன்கேஸ் யாராவது தமிழ் பீப்புள் யூஏயில் இருந்தீங்கன்னா கேமரா இங்கே கேர்னெட்டில் கொண்டு வாங்க, நாங்கள் ஸ்பாட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த கார் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஸோ நீங்கள் இதை பேஷனாக பண்ணுறீங்க, இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போகலான்னு நினைக்கிறீங்க? ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் எடுக்கிற வீடியோ எதுக்கும் நாங்கள் இது பண்ணி யாரும் இது பண்ணி பார்க்கல. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம். அதனால் அது மணி ஏர்ன் பண்ணுறதோ அதெல்லாம் ஒரு ஐடியாவே எங்களுக்கு இல்லை. ஆரம்பத்தில் சொல்ல போனால் நான் நிறைய வீடியோ எடுத்து தான் வச்சுருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஷேர் பண்ணதால் சரி போஸ்ட் பண்ணுங்கள், ஸோ வியூஸ் லைக்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் அந்த பேஜை ஆரம்பித்து நான் இது பண்ணதான். நான் பேஜ் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 5 years மேலே ஆகிடுச்சு பேஜ் ஆரம்பிச்சு. இப்போ அது நல்ல வியூஸ் இருக்குது. ஸோ எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. நான் அது மணியெல்லாம் இது பண்ணுறதில்ல, மணிலாம் எதுவுமே இது பண்ணுறதில்லாங்க. ஜஸ்ட் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது போஸ்ட் பண்ணுறோம். அது உங்களுக்கு ஒரு ஹாப்பி இருக்குது, அவ்வளோதான். நம்ம பேஜ் அப்படின்ற மாதிரி இப்போது நாங்கள் போட்டோம்னா ஸோ பேஜ் மூலயமா நிறைய பேர் பார்ப்பாங்க அதுக்காக. ஸோ பியூராக கார் மேலே இருக்கக்கூடிய ஒரு இதுதான் அவ்வளோதான். அதனால் வேறு எதுவுமே எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஏர்னிங்ஸ்க்காக நாங்கள் இந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணல, எங்களோட பேஷன். மற்றபடி அந்த வியூவர்ஸோட, ஏன்னா ஏகப்பட்ட சூப்பர் கார்ஸ் பேஷனேட் பீப்புள் இருக்காங்க. ஈவன் சின்ன சின்ன பசங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் கூட இங்கே ஸ்பாட்டரே கூட நிறைய 14 years old 13 years old பசங்களை தே ஆர் ஹேவிங் எ பேஜ் இன் இன்ஸ்டாகிராம். அவங்களும் வந்து ஸ்பாட் பண்ணுறாங்க. அப்போ தான் தெரியுது இப்போ இருக்க 2K கிட்ஸ் வந்து தே ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் ஆன் சூப்பர் கார்ஸ். அதனால் அவங்களுக்கும் அந்த கண்டென்ட் போகணும் அப்படின்றது தான் எங்களோட மெயின் மோட்டிவ். இன்கேஸ் வந்து பை காட்ஸ் கேஸ் யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ ஏதாவது ஒரு மானிட்டேஷன் வந்தாலும் நாங்கள் வர எக்ஸ்பென்ஸ்க்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வேறு சிட்டிஸ்க்கு போயும் நீங்கள் கரெக்ட். ஈவன் பெங்களூர் நாங்கள் லாஸ்ட் இயர் போயிருக்கோம். வீட்டு நாங்கள் ஒரு 4 பேர் போயிருந்தோம். அவங்க 2 பேர் வரல, நானும் மதியம் இன்னும் 2 பேர் போயிருக்கோம். அது நல்லா இருந்தது. சூப்பர் கார்ஸ் நல்லா ஒரு 3 days வந்து ஸ்டே பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் ஹைதராபாத் அந்த மாதிரி போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து பிரதர் உங்களுக்கு தான் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. நாங்கள் வருவோம், எங்கள் ஃபேஸை நாங்கள் காட்டினதே இல்லை பேஜில். என்னோட ஃபேஸ் மட்டும் ஒரு தடவை ஒரு சூப்பர் கார் ஓனர் வந்து நாங்கள் ஷூட்க்கு போனப்போ நாங்கள் அதை கவனிக்கவே இல்லை. அவர் கேண்டிடாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அவர் அப்லோட் பண்ணி ஒரு அப்ரிஷியேஷன் போஸ்ட் மாதிரி போட்டிருந்தார். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபேஸ் ரிவீலே பேஜில்.
தம்மீம் அண்ணா வந்து அவரோட ஃபேஸை காட்டினதே இல்லை. அவரோட ரீல் தான் 35 மில்லியனுக்கு பேருக்கு போயிருக்கு தவிர அவர் ஃபேஸ் பார்த்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உங்களுக்கு வந்து எங்களோட பிக் தேங்க்ஸ். ஏன்னா இப்படி ஒரு ஸ்பாட்டர் கம்யூனிட்டி, சூப்பர் கார் ஸ்பாட்டர் கம்யூனிட்டி இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. நார்மல் பப்ளிக் பீப்புள் இப்படிலாம் போய் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஈவன் சில எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சில பேர் வந்து என்னடா இதில் என்னடா இருக்குது, நீங்கள் போகிறீங்க மெனக்கெட்டு செலவு பண்ணிட்டு போகிறீங்க, ஒரு சண்டே ஒரு நாள் தான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அதையும் நீங்கள் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க வெயிலில். நான் வந்து மார்க்கெட்டிங் ஜாபில் இருக்கேன். நான் வந்து வாரத்தில் 6 நாள் நான் வெளியே தான் சுற்றுறேன். இந்த 7ஆம் நாளும் சுற்றுறது எங்கள் வீட்லேயும் கேட்குறாங்க. ஆனால் நம்மளோட பேஷன் இருக்கிறனால தான் நாங்கள் இங்கே வரோம். இன்னொன்று இந்த மாதிரி நாங்கள் வந்ததுனால தான் இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணி இப்படி ஒரு குட் கான்டாக்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சேம் லைக் மைண்டட் கார் என்தூசியாஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்ட் எக்ஸாக்ட்லி. இப்போ நாங்கள் எங்கன்னா சடனாக வெளியே போனோம் வச்சுங்களேன், இப்போ தனியாக எல்லாருமே தனியாக போனோன்னா எங்கள் கண்ணில் ஏதாவது சூப்பர் கார் போட்டுரும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, இப்படா உன் கண்ணில் மட்டும் கரெக்டாக அதெல்லாம் படுது அப்படி. நாங்களாம் சுற்றி தானே இருக்கோம் அடையாளலாம், ஒரு கார் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் அதே தாட்லேயே இருக்கோம், ஏதாவது சூப்பர் கார் நம்மள்கிட்ட படுமா அப்படின்ற மாதிரி. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை மட்டும் போடும். ஓகேவா, அந்த மாதிரி தான் திடீர்னு சடனாக எங்கேயா வெளியே போகிற மாதிரி பிளான் இருந்தால் கூட சடனாக ஒரு ரவுண்டு அடையாருக்கா அப்படி போயிட்டு, இல்லை போட் கிளப்புக்கா ஒரு ரவுண்டு போயிட்டு தான் ஜஸ்ட் ஏதாவது இருக்கா அப்படி ஜஸ்ட் பார்த்துட்டு ஒரு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால தெரியல எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது அதில். ஈவன் இதில் நான் ஆட் பண்ணணுன்னா, அண்ணா வந்து நம்ம தனியாக ஸ்பாட் பண்ணுறது ஓகே, ஃபேமிலியோடு அவர் வேறு ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு போயிட்டுருப்பார். அப்போ கூட ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா அதை ஸ்பாட் பண்ணிட்டு தான் போவேன். என் பசங்களாம் கூட்டு போனால் கூட என் பசங்க கூட டேடி ஏதாவது கார் இருந்தால் காட்டுங்க டாடி போகிற வழியில் அப்படின்னு ஜஸ்ட் எதாச்சியாக போவேன். பார்த்தீங்கன்னா சடனாக இவர் வந்து இப்போ வீட்டிலே வந்து 2 க்ரோயிங் கார் என்தூசியாஸ்ட் வந்து வளர்த்துட்டு இருக்காரு. 2 பேர் 2 பசங்க, 2 பேருமே தே நோ எவ்ரி மாடல்ஸ். நம்ம என்ன சொல்கிறோமோ கரெக்டாக அவங்க சொல்லுவாங்க. ஃபெராரி, கோஸ்ட், லேம்போகினி எல்லாமே ஈவன் மாடல்ஸ் அந்த ஸ்பெக் வரைக்கும் சொல்லுவாங்க. அடையாளம் தான் இருந்தோம். அதனால வந்து சூப்பர் கார் சரியாக பார்ப்போம். பசங்க ஸ்கூலில் கொண்டு போகும்போது பார்ப்போம், ரிட்டர்ன் பார்ப்போம். அது அப்படியே அவனுக்கு பசங்களுக்கு அப்படியே பார்த்து அதுவும் இதாகிடுச்சு. ஸோ அதனால அவனுக்கும் அந்த ஆர்வம் இருக்குது, சூப்பர் கார்ஸோட ஆர்வம் கண்டிப்பாக இருக்குது. இப்போ நான் போகணுன்னு கேட்பானு, நீங்கள் என்ன கார் பார்த்தீங்க, என்ன பார்த்தீங்க ஏதுன்னு சொல்லி மொபைலில் வாங்கி பார்ப்பானு கண்டிப்பாக அவனுங்க. ஸோ அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. அது வந்து பிடிச்சிருக்கு சின்ன பசங்க. நானும் அப்படி தான் அந்த ஆரம்பத்துலேயும் அதே மாதிரி தான். இன்னும் நான் இது பண்ண சின்ன வயசில் வாங்கி யூஸ் பண்ண கார் கூட அந்த கலெக்ஷன் கூட நான் அப்படியே வீட்டில் அப்படியே வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒரு மெமரிஸ் மாதிரி அதெல்லாம் எப்பவுமே இதாகும். மோட்டார் மாலை ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஆடட் டு திஸ் நான் வந்து ஒரு பெரிய ஷவுட் அவுட் கொடுக்குறேன் மிஸ்டர் சந்துரு. ஆக்சுவலாக இவர் இல்லைன்னா நாங்கள் வந்து இவ்வளோ ரீல் வந்து நாங்கள் ஷேரே பண்ணிருக்க முடியாது, இவ்வளோ கண்டென்ட் நாங்கள் எடுத்துருக்கவே முடியாது. ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து இப்போ ஒரு 3-4 மந்த்ஸாக தான் பேஜ் ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பார், எல்லா காரும் ஸ்பாட் பண்ணுவார். அவர் இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ கண்டென்ட் எடுத்துக்கவே முடியாது. அவரோட ஃபேஸ் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ரிவீலே பண்ணுறோம். ஈவன் இவர் தான் வந்து லக்ஸரி கார் சென்னைன்னு ஸ்பாட்டர் கம்யூனிட்டியில் கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் ரிவீலிங். சூப்பர் பிரதர். ஸோ உங்களுடைய இந்த பிஸியான டைம் தான் இது. ஏன்னா சண்டே அந்த 2 ஹவர்ஸில் தான் நான் எல்லா கார்ஸும் பார்க்கணும். ஸோ அந்த டைமில் நம்ம கேட்டோன்றதுக்காக சின்ன எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூ கொடுத்ததுக்கும் உங்கள் 3 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஸோ எஸ் மக்களே, இதுதான் கார் ஸ்பாட்டிங். ஸோ இந்த கார் ஸ்பாட்டிங் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறதையும், கார் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது எப்படி பண்ணுறாங்க, கார் ஸ்பாட்டர்ஸ்னுடைய ஒரு 1 டேவை உங்களுக்கு காட்டணும் அப்படின்ற நோக்கத்தில் செய்யப்பட்ட வீடியோ தான் இது. ஐ திங்க் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் புதுசாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, மற்றொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா பாய்.